கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிக்கிறேன். Lord's name be glorified, and let's open our scripture by reading 1 Peter chapter 2 verse 22 to 24. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Who committed no sin, nor was deceit found in his mouth. Who when he was reviled, he did not revile in return. When he suffered, he did not threaten, but committed himself to him who judges righteously, who himself bore our sin in his own body on the tree, that we have died to sin, might live for righteousness, by whose stripe you were healed. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. From these verses we understand that Jesus committed no sin and spoke no deceit. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். When he was insulted, he did not retaliate. When he suffered, he did not threaten. He committed himself to him, which is God, who judges justly. தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வாக்கின்படி மனுகுலத்திற்காக இந்த சிலுவையிலே மரிப்பது அது அவருடைய சித்தமாய் இருந்தது. Our Lord Jesus Christ, he completely gave himself to the Father's will. He became obedient until the point of death, according to God's promise that was foretold. Our Lord Jesus Christ came into this world and lived among us for 33 years. ஆகவே அதை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சிலுவை மரணத்தை அவர் ருசி பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே தான் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை அவர் ஒப்புவித்தார் என்று வாசிக்கிறோம். And it was Father's will to give his only begotten Son to taste the death as a punishment for our sins. And that's what we read here. He kept entrusting himself or committed himself to God who judges righteously. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நாம் பாவங்களுக்கு மரிக்க வேண்டும் அல்லது சாக வேண்டும். அப்படி செத்தால் மட்டுமே நாம் நீதி உள்ளவர்களாய் பிழைத்து உயிரோடு எழக்கூடியவர்களாய் இருப்போம். The wages of sin is death. We must receive the wages of our sin, which is death. But God so loved his people, God so loved the world that he gave his begotten Son to die on our stead, to bore our sin in his own body, the body of the only begotten Son. And he died and rose again. And today we are in union with him. We have died to sin and been raised to new life with Christ. 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணிமானவரிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பராயிருக்கிற கண்காணியாயிருக்கிறவரிடத்தில் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? திருப்பப்பட்டு. In 1 Peter chapter 2 verse 25 we read it like this: We were as a sheep going astray, but now we have returned to the shepherd and the overseer of our souls. Through Christ we have been brought back to God, and now as a restored sheep we live under the care of the shepherd, and he is the overseer of our soul, and he brings comfort and care to us. இவையெல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் அமைவது என்னவென்று தெரியுமா? தன்னுடைய பிதாவினுடைய திருவுள சித்தத்தின்படி நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். The foundation for all this to happen, the Christ saving work on the cross. And this becomes the fundamental for God's redemptive plan of salvation. அந்த பாதை கொஞ்சம் கடினமான பாதை, பாடுகள் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, அது காயங்கள் நிறைந்தது. ஆனாலும் கடைசியில தன்னுடைய பிதாவானவருக்கு முன்பாக சிலுவையின் மேல அவர் வெற்றி சிறந்தவராய் இருந்தார். Christ's saving work on the cross was a path of suffering,
path of hardship and betrayal and tears and sorrow and rejection. But at the end, there was a victory on the cross. He நமக்கு எதிரடியாக இருந்த கட்டளைகளை, துரைத்தனங்களை, அதிகாரங்களை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் நமக்கு எதிராக இருந்த எல்லா பாவங்களின் மீது அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே வெற்றி He சிறந்தார். triumphed over sin, death, and every authority of Satan on the cross. He triumphed over the power of the world that stood against for us. He carried all our sins and he made a public spectacle and he secured a victory for all of us over sin. ஆகவே இந்த சிந்தனையோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And now our mission is to stand righteous before God. And let these thoughts reflect in our hearts. And may God continue to bless us and lead us in His way. Amen.